2014 ஏப்ரல் 25 எனக்கு ஒரு சின்ன மைல்டு அட்டாக் வந்து நான் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி ஐசியூல எனக்கு வந்து அனுமதி கொடுத்து உள்ள அட்மிட் பண்ணாங்க. அந்த டாக்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் படியாக ஆன்ஜியோகிராம் எடுத்தாங்க அண்ட் எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க. எல்லாம் என்ன சொன்னாங்க, இவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்காது, 3 வெசல் ட்ரிபிள் வெசல் பிளாக் ஸ்டீனோசிஸ் சொல்லி அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் இமீடியட்டா இவருக்கு 5 டேஸ்க்குள்ளேயே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த 5 டேஸ்க்குள்ள சர்ஜரி பண்ணணும்னு சொல்லும் போது நாங்க சரி எவ்வளவு இதுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆகும், ஸோ ஹாஸ்பிட்டல் கொடுத்த இது வந்து பாத்தீங்க எஸ்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 4 lakh rupees. இந்த 4 lakhs rupees எப்படி நம்ம இது பண்ண போறோம் அப்படி சொல்லி ஒரு ஃபைனான்சியல் செட்பேக்ல நாங்க இருக்கும்போது நம்ம டாக்டர் அனுமதி வச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வந்து நாங்க ரிலீஸ் ஆகி அவங்ககிட்ட அனுமதியோட வீட்டுக்கு வந்து நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வர்றோம், சர்ஜரி நீங்க சொல்லிட்டு எங்க கட்டாயம் பண்ணி ஆகணும். வீட்டுக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கு இதோட தீர்வு எப்படி கிடைச்சதுன்னா, ஒரு பேக்ரவுண்ட்னு சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பாவோட அப்பா அவங்க இது கடைசியில பார்த்தா அவங்க வைத்தியர் ஒரு இதுலதான் இருந்திருக்காங்க, லைன்ல இருந்திருக்காங்க. அதுவும் எங்களுக்கு எனக்கு தெரியல. ஆனா எங்க அப்பா சொன்னதே இது மாதிரி நம்ம தாத்தாவோட எங்க அப்பா அதெல்லாம் பண்ணியிருக்க இருந்திருக்காங்கப்பா, கோயில்கள்ல இருந்து பண்ணி வைத்தியம் மாதிரி பார்த்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு இது தீர்வு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஊர் பக்கம் போய் இது பண்ணி அந்த இதை குறிப்பு எடுத்து வந்தாங்க. எடுத்து வந்து இந்த உணவை வந்து வீட்லயே நாங்க ரெடி பண்ணி செஞ்சு அப்புறம் சாப்பிட்டு ஒரு 38 நாள் இது பண்ணி போய் திரும்ப அதே ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க சொல்லிய இடத்துல போய் டெஸ்ட் எடுத்து இது பண்ணி சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இனிமேலு ஹார்ட் சம்பந்தப்பட்டது எதுவுமே இல்லை சொல்லி அவங்க ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேப்பர்ஸ் எங்கிட்ட ஆத்தென்டிகேட்டா வச்சிருக்கோம். இதே நடந்தது. ஸோ அவங்களே சொல்லி எங்களை கை கொடுத்து இனிமேல் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை. அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரிப்போர்ட். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமாக நீங்க சர்ஜரி பண்ணி ஆகணும் இத்தனை நாள்ல. இப்போ 38 நாள் கழிச்சு நாங்க போய் எங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்து போய் காமிக்கும் போது இந்த ரிப்போர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த ரிப்போர்ட் சம்மந்தம் இல்லை. இதுல சொல்ல வருது சர்ஜரி பண்ணி ஆகணும்னு, ஆனா இதுல சொல்ல வருது என்னன்னா நீங்க ஃபுல்லாவே கியூர் ஆயிட்டீங்க, இது ரிலேட்டட் எதுவுமே இல்லை. இப்ப ஸோ என்ன பண்ணீங்க, அவங்களே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல கொண்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இதான் வந்துச்சு. இன்னைக்கு அவங்களே கை கொடுத்து எங்களுக்கு என்ன சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்ப நீங்க பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஸோ நீங்க வீட்டுக்கு போகலாம். ஓகே சார்.